ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமில் மொதல் 3 மேட்ச்ல 3 இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 3 வீரர்கள் யார் யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க இந்த 3 பேருமே தங்களுடைய திறமையை ஏற்கனவே நிரூபிச்சிருக்காங்களா, அவங்களுடைய கிரிக்கெட் பயணம் எப்படி இருந்திருக்கு, மேலும் அவங்க மும்பை இந்தியன்ஸ் அணியில் இனி வரும் போட்டிகளில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க, மேலும் இந்த 3 வருடத்தில் ஒருத்தர் வாசிம் அக்ரமோட பந்து வீச்சு டிவியில் பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. யார் அந்த பையன், இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் முதலாவது பார்க்க போகிற வீரர் அஸ்வினி குமார். ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். அஸ்வினி குமார் 2019 தான் தன்னுடைய கிரிக்கெட் கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆண்டு நடந்த ரஞ்சி கோப்பையில் பஞ்சாப் அணிக்காக விளையாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த 2021 விஜய் ஹசாரே கோப்பை டிராஃபியில் அறிமுகமாயிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல ஆடி மொத்தத்திலே 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இவர் இருந்தாலும் இவருடைய திறமையை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் இவர் எடுத்திருக்காங்க. ஏலத்தில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான மேட்சான KKR கூட அவர் பிளேயிங் லெவலில் எடுத்து பந்து வீசவும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்பவுமே பியூட்டி என்னன்னா, ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணி 2 மேட்ச் தோற்று ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பையனுக்கு சான்ஸ் கொடுத்து ஓவர் வீச கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பையன் அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தி இன்னைக்கு 4 விக்கெட் எடுத்து மும்பை ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக வந்திருக்காரு. தன்னுடைய முதல் ஓவரான IPL முதல் பந்திலேயே KKRோட கேப்டன் ரகானா விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த அறிமுக போட்டியிலேயே அவர் 3 ஓவர் வீசி 4 விக்கெட் எடுத்து 24 ரன் விட்டு கொடுத்து மும்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காரு. இந்த அஸ்வினி குமாரோட ரொம்பவே சிறப்பு அம்சம் என்னன்னா, அவர் பந்த 2 பக்கமுமே ஸ்விங் பண்ற திறமை உள்ளவர். டெத் ஓவர்ஸ்ல இவரை நம்பி பவுலிங் கொடுக்கலாம். யாக்கெல்லாம் ரொம்ப கனகச்சிதமாக போடுவாராம். அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் இவரை பிக் பண்ணியிருக்காங்க. மேலும் இவருக்கு ரொம்பவே பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யாருன்னா வாசிம் அக்ரம் தானா. சின்ன வயசுலேருந்து வாசிம் அக்ரமோட பவுலிங்கை கிரிக்கெட்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அவரை மாதிரி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அவருடைய கனவு நினைவாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க பிளேயர் யாருன்னா, கேரளாவை சேர்ந்த விக்னேஷ் புதூர். இவர் ஒரு இடத்துக்கு சுழற்பந்து வீச்சாளர். இவருடைய தந்தை கேரளாவில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர். பெரிய லெவலில் லிஸ்டிய கிரிக்கெட் ஆடாத விக்னேஷ் புதூர் உள்ளூர் கிரிக்கெட்டில் இவருடைய திறமையை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் அணியோட கவனத்தை பெற்றிருக்காரு. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஃபீல்டிங் கோச் ஜெயவர்தனை இவரை ஏலத்தில் எடுக்க பரிந்துரை செஞ்சிருக்காரு. ஆனால் அவருடைய அதிர்ஷ்டம் மும்பை இந்தியன்ஸோடைய முதல் மேட்சான CSK கூட அவருக்கு சான்ஸ் கிடைச்சது மட்டும் இல்லைங்க, 3 முக்கியமான விக்கெட்டுகளை முக்கியமான நேரத்தில் எடுத்து அனைவருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறாரு. இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, இவர் ஒரு கிளாசிக்கல் ரிஸ்ட் ஸ்பின்னர். இவரோட ஈஸியாக கூகுளி மற்றும் கட்டர்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். இதனால் பேட்ஸ்மேன் ரொம்பவே திணறுவாங்க. விக்னேஷ் புதூர் தன்னுடைய கிரிக்கெட் பயணத்தை ஒரு மண் கிரவுண்டில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. பிச்சை தவிர்த்து மற்ற எல்லாமே சுற்றி மண்ணாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இங்கே தான் அவர் அதிகப்படியான கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. தினமும் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய கடின உழைப்புக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளேயர் சத்யநாராயண ராஜு. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இவர் ஒரு வலதுகை வேகப்பந்து வீச்சாளர். 2024 ஆண்டு ஆந்திராவில் நடந்த ஆந்திர பிரீமியர் லீக்கில் 7 போட்டிகள் விளையாண்டு 8 விக்கெட் எடுத்து மிகவும் கம்மியான எக்கனாமி ரேட் கொடுத்து அனைவரின் கவனத்தையும் பெற்றார். மேலும் ரஞ்சி கோப்பையில் ஆந்திர மாநிலத்துக்காக சிறப்பான பங்களிப்பையும் கொடுத்திருக்கிறார். இதனால் இவருடைய திறமையை பார்த்து 2025 IPL இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி இவர் 30 லட்சத்துக்கு எடுத்திருக்கு. இவருடைய கட்டுப்பாட்டான பந்து வீச்சு மற்றும் நண்பகத்தன்மை அணிக்கு ரொம்பவே பலம் சேர்த்திருக்கு. இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, பந்து லைலன் லென்த்தில் சூப்பராக போடுவார். அப்புறம் இவர் ஒரு மிகப்பெரிய விக்கெட் டேக்கிங் டெலிவரி அப்பப்போ போட்டு தேவையான இடத்துல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. டெத் ஓவர்ஸில் சூப்பராக பவுலிங் போடுவார். ஸ்லோயர் பால்லாம் ரொம்பவே அருமையாக பவுலிங் போடுவார். இவரை பற்றி ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னன்னா, இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். கிரிக்கெட் ஆடும்போது இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வத்தினால ஒரு கிரிக்கெட் பிளேயராக மறுபடியும் மாறி இருக்காரு. இவருடைய கிரிக்கெட் பயணம் வெற்றியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 3 வீரர்களும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தங்களுடைய திறமையை நிரூபித்து அணியில் முக்கியமான வீரர்களாக மாறுவாங்களா, தங்களுடைய இடத்தை நிறைவு செய்வார்களா, மேலும் தங்களுடைய திறமைகளால் இந்திய அணிக்கு தேர்வாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ.